தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளா? இன்று சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒதுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நம்முடைய அன்னை வழியாக நாம் நம்முடைய குடும்பங்களிலே பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம். தாயினுடைய செல்ல பிள்ளைகள் என்ற உணர்விலே இந்த நாளிலே இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு நாம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு அன்னை மரியாள் எவ்வாறு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்விலும் இந்த இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அருளை அன்னை வழியாக இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக இந்த யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக ஆலயங்களிலிருந்து திருப்பலியை பங்கேற்க முடியாத ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்னினுடைய அரவணைப்பிலே நம் ஊருடைய ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இறை வார்த்தையின்படி நாம் வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக வாழ தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும்,
கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, புனித கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையால் எங்களுக்கு நீர் அருள் புரியும்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகளிடத்திலிருந்து நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் வந்திப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 35 முதல் 37 முடிய மற்றும் 42 முதல் 49 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்? எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலேயே நீ விதைக்கும் விதை மடிந்தாலொழிய உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை. மாறாக வெறும் கோதுமை மணியையோ மற்றெந்த விதையோதான் விதைக்கிறாய். இறந்தோர் உயிர்த்தெழும்போது இவ்வாறு இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிர்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவுற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டு என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது
முந்தியது அல்ல. மனித இயல்புக்குரியதே முந்தியது, தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர், விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. செயல் பல புரிந்துள்ளார், அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவருக்கு அஞ்சுவோர் இரக்கமாகும். அவர் தம் கைத்திறன் காட்டினார், அகந்தையின் மனிதரை சிதறடித்தார், வலியோர் அரியணை நீங்க செய்தார், வறியோர் தமையை உயர செய்தார். செல்வரை வெறுங்கையில் வெல்ல வைத்தார், சிறுமையுற்றோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோர்கள் உரைத்தது போல் தம் வாக்குறுதியை நிலைக்க செய்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர்
துதிப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 4 முதல் 15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஒரு ஊமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒரு விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரமாக விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்தபின் ஈரமில்லாதால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த பூமியின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த பூமியின் பொருள் இதுவே. விதை இறைவார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவ்வுள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அந்த வார்த்தைகளை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறைமக்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய செல்ல குழந்தைகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய நவநாளின் 4ஆம் நாளாக இன்று ஆண்டவரின் முதல் சீடர் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானித்து நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ இறைவன் இந்த இறை வார்த்தையின் மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடினமான சூடான இரும்பு கம்பி மெல்லிய மூங்கலை துளை செய்ய போனதாம். என்னை ஒன்றும் செய்து விடாதே, எனில் என்னை துளையிட்டு விடாதே என மூங்கில் சூடான இரும்பு கம்பியை பார்த்து கெஞ்சியது. நான் உன்னில் துளையிட்டால்தான் நீ ஒரு அழகிய இனிய புல்லாங்குழலாக மாற முடியும். உனக்கு புல்லாங்குழலாக ஆக விருப்பமில்லையா என இரும்பு கம்பி சொல்ல, நான் இனிய புல்லாங்குழலாக மாற இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுர் என மூங்கில் ஒத்துக்கொண்டது. மெல்லிய மூங்கில் சூடான இரும்பு கம்பியால் துளையிடப்பட்டு இனிய புல்லாங்குழலாக மாறியது. துன்பத்தின் வழியாகத்தான் இன்பத்தை அடைய முடியும். பாடுகளின் வழியாகத்தான் நாம் மோட்சத்தை அடைய முடியும். ஆண்டவருக்கு சீடராக இருக்கக்கூடிய துன்பத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டால்தான் ஆண்டவருடன் நாம் விண்ணக வாழ்வை, முடிவில்லா இன்பத்தை நாம் பெற முடியும். அருள்மிக பெற்றவரான மரியா, இறை திட்டத்தை நிறைவேற்ற மரியா, அழகு நிறைந்த மரியா, அருள் நிறைந்த மரியா, இறைமகனை கருவிலை சுமந்து பெற்றெடுத்து உலக மீட்புக்காக கொடுத்து ஆண்டவருடனே வாழ்ந்த மரியா, என்னுடைய வாழ்விலை எல்லாமே இறை சித்தத்தின்படி நடக்கட்டும், அதனால்தான் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன மரியா, ஆண்டவரின் தாயாகி அதனால் நம் எல்லோருக்கும் தாயான மரியா,
பெண்களுக்குள் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என வாழ்த்தப்பட்ட மரியா, நன்றி பெருக்குடன் இறைவனை புகழ்ந்து இறை புகழ்ச்சி பாடல் பாடிய மரியா, ஆண்டவர் சொன்னவை நிச்சயம் நடக்கும் என்று நம்பிய மரியா, பிறரன்பு செயலுடன் கூடிய பரிந்துரை ஜெபத்தால் நமக்கு இறையர்களை பெற்றுத்தரக்கூடிய மரியா, ஆண்டவர் இயேசுவின் முதல் சீடர், அவருடைய சீடத்துவ வாழ்வு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு முன்மாதிரி, ஆண்டவரின் தாயாக அழைப்பை அன்புடன் ஏற்று ஆண்டவர் இயேசுவை கருத்தரித்த அந்த நாள் முதல் அவரை கல்லறையில் அடக்கம் செய்தவரை வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இயேசுவோடு பயணித்து இறை சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றிய முதல் சீடர் அன்னை மரியாள். இறை அழைத்தலின் இறைவனுடைய மாபெரும் கொடை. இறை அழைத்தல் கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய கொடை. அந்த கொடையை இறைவன் எல்லாருக்குமே கொடுக்கிறார். அழைத்தலை உணர்ந்தவர்கள் அதுக்கு செவிமடுத்து ஆண்டவரோடு ஒத்துழைத்து இறை திட்டத்திற்கு இந்த உலகத்திலே நிறைவேற்றி ஒப்பற்ற கருவிகளாக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இறை அழைத்தலின் 4 பகுதிகளை நாம் இன்று சிந்திப்போம். இறை அழைப்பு. அன்பானவர்களே, இறை அழைத்தலுக்கு மூல காரணம் கடவுள்தான். அவர் தாம் விரும்பியவளை தமக்கு வேண்டியவளை தேர்ந்தெடுக்கிறார். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு தாம் விரும்பியவளை தம்மிடம் வரவழைத்தார். இறைவன் தாம் விரும்பியவளை முன்குறித்து வைத்து தேர்ந்து கொண்டு அழைத்து அவர்களை தமக்கு ஏற்பொருளாக்கி தம்முடைய மாட்சிமையிலே பங்கு தருகிறார். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவளை கடவுள் முன்குறித்து வைத்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரை தம்முடைய மாட்சியிலே பங்கு பெற செய்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதனை பிடிப்போர் ஆக்குவேன் என சீடர்களை அழைக்கின்றார். கிறிஸ்துவை துன்புறுத்திய சவுலை எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவி. திருத்துதர்படி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்றோம். ஆண்டவரை தாமாக முன்வந்து தமக்கு வேண்டியவர்களை அழைக்கின்றார். அப்படி அழைப்பு இன்றும் இந்த உலகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாவையும் ஆண்டவர் தாமே முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்து தம் மீட்பு திட்டத்துக்கு அழைத்தார். இறை அழைத்தல் தான் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடை என உணர்ந்த மரியா அந்த அழைத்தலை இறை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை பேர் சொல்லி யாவை கடவுள் அழைக்கிறார். விடுதலை நாயகர் மோசையை பேர் சொல்லி அழைக்கின்றார். சிறுவன் சாமுவேலை அழைக்கின்றார். எசேயாவை அழைக்கின்றார். எரேமியாவை அழைக்கின்றார். தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். புதிய ஏற்பாட்டிலும் சீடர்களை அழைக்கின்றார். சக்கையிடம் விரைவா இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆண்டவரை முன்குறித்து தேர்ந்து கொண்டு தமக்கு வேண்டியவளை தாம் விரும்பியவளை அழைக்கின்றார். அழைக்கப்பட்டவர்கள் இறை அழைத்தலை மாபெரும் இறை குணையாக கருதி அவர்கள் மகிழ்ந்தார்கள். இரண்டாவதாக தயக்கம். இறை அழைத்தலை பெற்றவர் சிலர் மறுத்தார்கள், வேறு சிலர் திகைத்தார்கள், இன்னும் சிலர் ஆச்சரியப்பட்டார்கள், மற்றும் சிலர் தயங்கினார்கள். தயங்கி இறை அழைத்தலை மறுத்தனர். அழைத்தனுடைய மாண்புக்கு தம்முடைய தகுதிக்குடைய உள்ள மாபெரும் இடைவெளியை உணர்ந்து தயங்கினார்கள். அழைப்பை மறுத்தார்கள். ஒரு சிலரோ முழு விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவிலே வாழ்பவன். எசேயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எசேயா அவ்வாறு சொல்லி இறை அழைப்பை ஏற்க துவங்குகின்றார். என் தலைவராக ஆண்டவரை, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை நானே. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எரேமியா அவ்வாறு சொல்லி தயங்குகிறார். நான் வன்மையற்றவன் நான், எனக்கு வாய்த்துக்கும் நாவும் கிளறும். விடுதலை பின்ன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லி தான் குறையுள்ளவன் என சொல்லுகிறார். இவங்கள் இறை மீட்பு திட்டத்திலே பங்கேற்க தாங்கள் தகுதியற்றுள்ள உணர்ந்து இறையத்திலே ஏற்க தயங்கினார்கள். இயேசு சீடர்களை அழைத்த பொழுது அவர்கள் முழு விருப்பத்துடன் எந்த தயக்கம் காட்டாமல் மறுப்பு சொல்லாமல் இறை அழைப்பை ஏற்றார்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். உடனே தங்களுடைய படகையும் தந்தையும் கூலியாக்களோடு படகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். என்னை பின்பற்றி வா என்ற இயேசு அழைத்த உடனே லேவி மத்தேயு எழுந்து அனைத்தை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இறை அழைப்பினை பெற்ற சீடர்கள் பலர் இறை நம்பிக்கையிலே எந்த மறுப்பு சொல்லாமல் தயக்கம் காட்டாமல் இறை அழைத்தலை ஏற்று அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். கபிரியேல் தூதர் வழியாக இறை அழைப்பை ஏற்ற மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அந்த இறை அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டேன் என்று சொல்லி தயங்கினார், கலங்கினார்.
இறை அருட்பொழிவு. இறைவனால் விரும்பி அழைக்கப்பட்டவர்கள் கலங்கி தயங்கி தங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லும்போது இறைவன் குறைபாடுகளிலிருந்து அவர்களை தம்முடைய இறையர்களால் நிரப்பி அருள்பொழிவு செய்கிறார். அவர்கள் இறைவனுக்கு தேவையானவர்கள். உலக பார்வையின்படி அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இறை ஞானத்தின்படி அவர்களை தேர்ந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த உலகம் மடமை என கருதியதை தேர்ந்து கொண்டார். வலிமையுள்ளவர்களை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதியவற்றை தேர்ந்து கொண்டார். இந்த பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். இறை திட்டம் மனித திட்டத்திற்கு அப்பாற்பட்டது, வேறுபட்டது. அதனால்தான் நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என மோசையை வலிமைப்படுத்தினார். நெருப்பு பொறியால் இஸ்யாவை தூய்மைப்படுத்தி வலுவுள்ளவராக மாற்றினார். அஞ்சாதே, ஏனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் எரேமியா புத்தகம் 1:8 சொல்லி எரேமியாவை உறுதிப்படுத்தினார். குறைபாடு உள்ள அழைக்கப்பட்டவர்களுக்கு தம்முடைய இறை அருள்பொழிவு கொடுத்து உறுதிப்படுத்தி வலிமையுள்ளவராக மாற்றி அவர்கள் இறை அழைத்தலை முழு விருப்பப்படி ஏற்கும்படி உதவி செய்தார். அன்னை மரியாவும் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டே என தயங்கி கலங்கிய போதே கடவுள் தூய ஆவியின் அருள்பொழியை மரியாவுக்கு கொடுத்தார். அவரை வலுவுள்ளவராக மாற்றினார். தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். தூய ஆவி அருள்பொழிவு பெற்ற மரியா தம்முடைய மனித வலிமையை ஆவியாரின் துணையிலே வலுவுள்ளதாக மாற்றி இறைமகனை பெற்றெடுத்தார். அருள்பொழிவு பெற்ற அனைவருடன் கடவுள் தூய ஆவியாரின் வழியாக செயலாற்றி தம்முடைய இறை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற அருள்பொழிவு பெற்றவுடைய முழு ஒத்துழைப்பை பெறுகிறார். கடைசியாக சரணாகக்கூடிய அர்ப்பணிப்பு. இறை அழைத்தினுடைய இறுதி நிலை அழைக்கப்பட்டவர்கள் தம்மை தாமே கடவுளுக்கு முழுவதும் அர்ப்பணித்து ஆண்டவரே சரணம், அவரே எல்லாம், அவரே எனக்கு எல்லாம் என சரணாகதி செய்வதுதான். இறை அருள்பொழிவு பெற்றவர்கள் இறை திட்டத்துக்கு ஒத்துழைக்க முன்வருகிறார்கள். தங்களுடைய மனித பலவீனங்களை, குறைபாடுகளை, தகுதியின்மையும் கடந்து கடவுள் தங்களை அருள்பொழிவு செய்து பலப்படுத்தியுள்ளார் என்பதை உணர்ந்து அழைக்கப்பட்டவர்கள் தங்களையே முற்றிலும் அழைத்தவருக்கு கையளிக்கின்றார்கள். கடவுள் மோசையிடம் நான் உன்னோடு இருப்பேன் என உறுதி அளிக்க இறை திட்டத்துக்கு, அதாவது எகிப்திலிருந்து மக்களை விடுவிக்க தம்மையை முழுமையாக கையளிக்கிறார். பேசும் ஆண்டவரே அடியன் கேட்க என்று இறை அழைத்தலுக்கு பதிலளித்த சாமுவேல் கடவுளின் திட்டத்திற்கு தம்மையை அர்ப்பணிக்கின்றார். அதனால்தான் ஏலி சாமுவேலிடம் உன்னிடம் பேசியது ஆண்டவர் தான், அவருடைய பார்வையிலே எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்று 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்கிறார். அருள் பொழிவு பெற்று நெருப்பு பொறியால் தூய்மையாக்கப்பட எசையாவிடம் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்ற கடவுள் கேட்டவுடன் இதோ நான் இருக்கிறேன், அடியை அனுப்பும் எசையா 6:8 நான் வாசிக்கின்றோம். ஆக தம்மை தாமே கடவுளின் திட்டத்திற்கு கையளித்தார் எசையா. நான் சிறுபிள்ளை தானே என்ற எரேமியாவின் அந்த வாயை தொட்டு அருள் பொழிவு செய்து அஞ்சாதே, ஏனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன், என் சொற்களை உன்னுடைய வாயிலை வைத்துள்ளேன், பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று உன்னை மக்கள் மேல் அரசுகள் மேலும் பொறுப்புள்ளவராக நான் ஏற்படுத்தியுள்ளேன். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 உள்ள இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். ஆக இவ்வாறு கடவுள் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி எரேமியாவை உறுதிப்படுத்திய பொழுது தம்மையே கடவுளுடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்தார். இப்படியாக அருள்பொழிவு பெற்றவர்கள் தங்களை முழுவதுமாக இறை திட்டத்துக்கு அர்ப்பணித்து தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க முன் வருகிறார்கள். அன்னை மரியாவும் தூய ஆவியினுடைய அருள்பொழிவை பெற்றவுடன் தம்மையே இறை திட்டத்திற்கு முழுமையாக கையளித்து நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்பணியை எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தம்மையே கடவுளுக்கு சரணாகதி செய்கிறார். இறை அழைத்தலை, இறை மகனுக்கு தாயாக்கூடிய சிறப்பு அழைப்பை பெற்ற அன்னை மரியா ஆண்டவரின் உண்மையான சீடராக விளங்குகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே அன்னை மரியாவை போல நாம் இயேசுவின் உண்மையான சீடர்களாக இருக்க முடியுமா? இயேசுவின் வார்த்தை கேட்டு அதனுடைய வாழ்வுதான் உண்மையான சீடர். நாம் எனவே நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை நாம் படித்து தியானிப்பவர்களாக மட்டும் நின்று விடாமல் அந்த இறை வார்த்தையினுடைய வாழ்விலே நாம் வாழ்வாக்க முயற்சிப்போம். அந்த ஏனைய சீடர்களைப் போல கேட்டு அதை உள்ளத்திலே தாங்கிய மரியாள் அதைவிட ஒருபடி தாண்டினாள். அந்த இறை வார்த்தைக்கு ஊனும் உதரமும் கொடுத்து தன்னுடைய திருவுதத்திலே தாங்கினாள். பின் மனிதனாக அந்த திருவரலாற்றிலே உலாவர தன்னுடைய திருவயிற்றை கையெழுத்து கொண்டார். இந்த வகையிலே மரியாள் சாதாரண அந்த சீடர் வட்டத்தை கடந்து சிறப்புடன் செயல்படக்கூடிய ஒரு செயல் வீராங்கனையாக இயேசுவின் அந்த இறையாட்சி பணியிலே அவர் வந்துவிட்டார். எனவே நாம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாவை போல எவ்வாறு அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு கையளித்து இயேசுவின் முதல் சீடராக விளங்கினாலோ அதே போல நாம்
நம்முடைய வாழ்விலே நம்மை முழுவதுமாக கையெழுத்து இயேசுவின் முதல் சீடராக நாம் வாழ்வோம் என்று நாம் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். இயேசுவின் சீடர்கள் நான் சொல்லுகிற பொழுது அந்த இறை வார்த்தையை நாம் வாழ்வதும் அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குவது தான். என் சீடராக இருப்பவர்கள் தன்னையே மறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். நாம் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு அன்னை மரியாவை போல இயேசுவை முழுமையாக பின்பற்ற இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாடனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிதமான இந்த பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று திருமணமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் எடுக்கும் இந்த நவ நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவின் அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சியில் நிறுத்தி நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உம்முடைய மாண்பிய வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றலும் சிராவினும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்நிறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
தூயவரே வான்படைகளின் கடவுளம் ஆண்டவரே ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், ஏன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என்னும் கோவிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே
வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. என் வாழ்வு உன்னை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்த நாங்கள் என்றும் உம்முடைய மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை மாதரசி தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை மாதரசி தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே
உள்ளமெல்லாம் உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.